1:17 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1:17 வசனத்தை 7 வாசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. இதே வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இருக்கு. வாசிங்க. ஆபகுக் 2வது அதிகாரம். ஆபகுக் என்ற ஒரு தீர்க்கதரிசன புத்தகம் இருக்கிறது. 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆபகுக் 2:4 எடுத்துக்கொள்ளுங்க. யாராவது மைக்கில் வாசிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மெசேஜில் வந்து நம்ம போடும்போது அந்த நேரம் சைலண்ட்டாக இருக்குது. வாசிங்க. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. ஆபகுக் 2வது அதிகாரம் 4வது வசனம். 1:4 போட்டிருக்கீங்க. 2வது அதிகாரம் 4வது வசனத்தை போடுங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க. எடுத்துங்க. ஆபகுக் இதோ தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இப்போ இங்கே என்ன ஆண்டவர் 2 வருஷத்துல இருந்து சொல்றீங்களா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் பேரிலே நீங்கள் வைக்கும் விசுவாசம் அது உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு சொல்லும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாருன்னா அதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். ஆபிரகாம் என்ற ஒரு விசுவாசிகளின் தகப்பன் இருந்தான். அவனை தேவன் அழைத்தார். அவர் அழைத்து சொன்னார், நீ வா, நான் உன்னை என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெருக பண்ணுவேன். இந்த ஒரே ஒரு வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்து, நீ இப்போ இங்கே இருக்கிற இடத்துக்கு இருக்காத, நான் சொல்ல ஊருக்கு போ, அங்கே உன்னை நான் பெரிய ஜாதியாக மாற்றுவேன் அப்படி என்று தேவன் ஆபிரகாமை அழைத்தார். அவன் தேவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி கிளம்பி போகிறான். எங்கே போகிறான்னு அவனுக்கு தெரியாது, ஆனால் போயிட்டே இருக்கான். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை விசுவாசித்து அவன் தான் சொன்ன இடத்துக்கு அவன் போனதினாலே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அதை அவனுக்கு நீதியாக எண்ணி அவனை ஆசீர்வதித்து அவனை பழுகி பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா. நீங்களா இப்போ எதை நம்பி வந்திருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இங்கே வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. அதானே வந்திருக்கீங்க. என்னையும் நம்பி விசுவாசி வந்திருக்கீங்களா? யாரை நம்பி வச்சிருக்கீங்க? அங்கே பாஸ்டர் இருக்காங்க, அங்கே வந்து அம்மா இருக்காங்க, அவங்கள நம்பி நான் வந்திருக்கேன். யாராவது வந்திருக்கீங்களா? இல்லை. யாரை பார்க்க வந்திருக்கீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இங்கே இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசித்து நீங்கள் இடத்துக்கு வந்த அப்படின்னாலே நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இனிமே சந்தோஷமும் சமாதானமும் என்ற நிலைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை தேடும்போது என்ன நடக்குதுன்னா, இத்தனை காலமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த கவலை, கஷ்டம், பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் கர்த்தரை தேடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையை விட்டு ஓடி போகும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை மேலே நாம் வைக்கிற விசுவாசம், கர்த்தர் என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார், கர்த்தர் என்னை எல்லா தீமையை ரட்சிப்பார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும்
நான் கர்த்தரை நம்பி நான் அவரை போகிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அப்படி தான் போனான். கர்த்தரை நம்பி அவன் தன் தேசத்தை விட்டு போய் அங்கே என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நம்பி போனான். கடைசியில் அவன் என்னமா இருந்தமா, பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாய் ஆபிரகாமை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் உங்களையும் மாற்ற வல்லமையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறார். அவர் இன்னைக்கும் அதே தேவன் தான். ஏனென்றால் விசுவாசத்தை ஆண்டவர் காண்பார். உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை இப்போ துவக்கி இருக்காரு. ஏனென்றால் விசுவாசத்தை துவக்குகிறவர் யாரு? உங்களுக்குள்ள. ஏன் விசுவாசத்தை துவக்குறாருன்னா உங்களை ஆசீர்வதிக்க போறாருன்னு அர்த்தம். ஆமென். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அது நீங்களா விசுவாசிக்கல, கர்த்தர் உங்களுக்குள்ளே அந்த விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். காரணம் என்னன்னா உங்க பழைய வாழ்க்கையை அவர் மாற்ற போறாரு. அல்லேலூயா. இதுவரை நீங்கள் பட்டு கொண்டிருக்கிற வேதனைகள், கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை ஆசீர்வாதத்தில் பாதைக்கு அழைத்து செல்லும்படி கர்த்தர் உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவங்குகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனம் இருக்கு, ரோமர் 12 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1. அப்படியா? சரி. சரி. இந்த வேற வசனம் அது மாறிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தை துவக்குகிறவரும், விசுவாசத்தை அவர் என்ன செய்யறாரா? உங்களுக்குள்ள துவக்கிறாரு. என்ன துவக்கிறாரு? உங்களை ஆஸ்வதிக்க முடியாது வர்றாரு. பாருங்க, பேதுரு என்ற ஒரு மனிதன் இருந்தான். வாசிப்போம். லூக்கா 5 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் கினசரேத்து கடற்கரையில் நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. பாருங்க, சீமோன் பேதுரு என்ற ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடிவு செஞ்சிட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே என்ன சொல்றாரு? உங்களை ஆசீர்வதிக்க நான் எப்பவுமே ரெடியா இருக்கேன். ஆனா நீங்க எப்போ ரெடியா இருக்கீங்க? நீங்க ரெடியா? எங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஏன் ஆள் இப்படி சொல்றாருன்னா, எப்பெல்லாம் நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி, ஆண்டவர் பாருங்க, அந்த பல ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவர்கிட்ட நெருங்கி வந்தாங்க. பெரிய கூட்டமே வந்து அவர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்கறதுக்காக வந்தாங்க. ஆண்டவர் இந்த கூட்டத்தை பார்த்து, என்னடாது இந்த கூட்டம் பெரிய இதாக இருக்கு, இவங்கள்ட்ட எப்படி என்ன செய்ய முடியும்னுட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு படகை பார்த்தாரு. அந்த படகுல ஏறினார். ஏன்னா தேவ வசனத்தை கேட்கும்படி நெருக்கினார்கள். நீங்க எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி முடிவு செய்து சபைக்கு வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவங்குகிறார். அல்லேலூயா. நாம் சொல்வதை கேள்விப்பட்டவன் யார்? ஒருவன் கேள்விப்படாமல் எப்படி விசுவாசிக்க முடியும்? யாராவது சொன்னாத்தானே விசுவாசிக்க முடியும். அப்ப தேவ வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்குள்ள என்ன வளருது? விசுவாசம் வளருகிறது. இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்க முடியும். இப்போ பாருங்க, கூட்டம் நெருங்கி வந்த அப்படின்னாலே என்ன நடக்குது அப்படின்னா, அவர் ஒரு படவில் ஒன்றில் ஏறினார். அந்த படகு சீமோனுடையதாக இருந்தது. ஏன் சீமோனுடையதாக இருந்தது அப்படின்னா, அந்த சீமோன்
இரவு முழுவதும் படகுல போய் மீனை பிடிக்கிறான். ஒரு மீன் கூட அவனுக்கு கிடைக்கல. என்ன கிடைக்கல? ஒரு மீன் கூட அவனுக்கு கிடைக்கல. அவன் வலையை அலசிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு வலையில ஒரு மீனாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தான். ஒரு மீன் கூட இல்லை. அந்த வசனத்தை வாசிங்க. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்தார். ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, நீ ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்ப பாருங்க, அந்த சீமோன் அவன் இரவு முழுவதும் ஒரு மீன் கிடைக்கல. இப்ப என்ன செய்யறான்? ஆண்டவர் பேசுகிறத கேட்டு, இயேசு கிறிஸ்து பேசுகிறத அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். என்ன கேட்க? அவன் ஆண்டவர் பேச பேச அவனுக்குள்ளே விசுவாசம் வளர்ந்தது. என்ன வளர்ந்துச்சு? இப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்க 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 உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். விசுவாசம் வளர வளர ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதுதான் சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த விசுவாசம் என்பது என்ன அப்படின்னா, எந்த ஒரு அறிகுறியே, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எந்த அறிகுறியுமே இல்லை, எந்த சோர்ஸுமே இல்லை. அப்படிதான் சீமோனை ஆண்டவர் என்ன சொன்னாரு? அந்த பேச்செல்லாம் வசனத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ விடிஞ்சிருச்சு. அந்த கடற்கரையில் பாருங்க, இரவுல தான் மீன் பிடிக்க முடியும், பகலில் மீன் பிடிக்க முடியாது. வளையப்பட்டால் மீன் ஓடிடும். ஒரு நாளும் அந்த கடற்கரையிலே பகலிலே யாரும் மீன் பிடித்ததே இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆழத்தை இப்போ செய்தியெல்லாம் சொல்லிட்டு வசனத்தை பேசிட்டு இப்போ சொல்கிறாரு, பேதுருவே, சீமோனே, இப்போ நீ போய் வலைய போடு. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, அடுத்த வருஷத்தை வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அல்லேலூயா. இப்போ இவன் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறான். அது இந்த வார்த்தை தான் சொன்ன அடையாளம். ஆண்டவர் இயேசு பேச 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 அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? வார்த்தையின் மேலே நம்பிக்கை வந்து விட்டது. என்ன வந்துச்சு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின் மேலே நம்பிக்கை வந்துருச்சு. ராஜ்யத்தின் மேலே நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ என்ன சொல்றோம்? ஆண்டவர், இரவு முழுவதும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இரவு முழுவதும் நாங்கள் வலைய போட்டோம், ஒரு மீன் கூட கிடைக்கல. எப்போவுமே மீன் பிடிக்கிற நேரம் இரவு நேரம் அந்த கடற்கரையில். ஆனால் அந்த இரவு நேரம் முழுவதும் பாருங்கள், நம்ம வாழ வேண்டிய வயதில் நாம் எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், ஆனால் அதில் ஆசீர்வாதமே இல்லை. ஹல்லேலூயா. அநேகர் என்ன சொல்கிறாங்க? ஐயா, எவ்வளவோ கஷ்டப்படுறோம், கடுமையாக உழைக்கிறோம், ஆனால் எங்களுடைய காசு பூரா பொத்தல் பையில் போட்ட பைசா போல் எப்படியோ போயிடுச்சு. ஏன்? அந்த பணம் நிற்கிறதுக்கு இல்லை. அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபமாக இருக்கிறது. நம்ம கையில் காசு இருந்தால் திடீர்னு ஒரு நோய் வருது, டாக்டர்கிட்ட கொண்டு போய் என்ன செய்கிறோம்? அந்த காசை கொடுத்துறோம், அது அப்படியே போகுது. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டு இருக்கிறது. இதே போல தான் சீமோன் பேதுரு சொன்னான், ஐயா, இரவு முழுவதும் என் வாழ்க்கை நாங்கள் மீன் பிடிச்சோம், ஒன்றுமே கூட கிடைக்கல. அப்படி சொல்லிட்டு அவன் சொன்னான், ஆகிலும் நீங்கள் பேசிக்கிற இந்த வார்த்தையை நான் கேட்டேன், நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி இனிமே என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதைத்தான் நான் செய்ய போகிறேன். இந்த நிற்கிற கடற்கரையில் இந்த ஊர் ஜனங்க பூரா சொல்கிறாங்க, இரவு பகலில் மீன் பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னீங்க, கர்த்தரை நம்புகிறனோ செழிப்பான். அவருடைய வார்த்தையின்படி தான் நடக்கும். சூழ்நிலை எதுவாக இருக்கலாம், சூழ்நிலை ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், எங்கிட்ட ஆசீர்வாதம் வரும் நமக்கு எந்த வழியுமே இல்லை, ஆசீர்வதிக்க எனக்கு ஒருத்தருமே இல்லை, எவனும் எனக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடு அப்படின்ட்டு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து இதுதான் சொல்கிறேன். ஆல்ரெடியாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் தெரியுமா? வழிகளே இல்லாத இடத்துல வழியை உங்களுக்காக நான் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. நான் எப்படி பெரிய ஆளாக வரப்போகிறேன், எப்படி நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன்,
மற்றவர்களை போல எப்படி நான் உயரப்போகிறேன் என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவரே, நான் சொல்றேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டு செலுத்துங்க. வழிகளை இல்லாத இடங்களிலே வழிகளை உண்டாக்குகிற வல்லமையில் தேவனுடைய வார்த்தை, அந்த கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் சொன்னதுதான். அந்த வார்த்தை எங்கே கிடைக்கும்? நீங்க வந்து உட்கார்ந்துருக்கிற சபையிலே தேவ வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு பேசுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையானது உங்களுக்குள்ள போய் அந்த ஆத்மாவில் அது கிரியை செய்யும். அது ஜீவனை உங்களுக்கு கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. இத்தனை வருட காலமா உங்கள் வாழ்க்கையில கவலைகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்களை நீங்கள் பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி உன் காதுகளை எனக்கு திறந்தாயோ அன்றிலிருந்து உன் ஆசீர்வாதம் துவங்கிடுச்சுன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்படித்தான் சீமோன் பேதுரு இரவு முழுதும் மீனை போட்டு ஒரு மீன் கூட அகப்படவில்லை. கவலையோடு வலையை அலசிக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்ப பாருங்க, எத்தனை நூற்றாண்டு காலமா பகல்ல மீன் பிடிக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அனைவரும் உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க, நீலாம் என்னத்தை வாழ்க்கையில முன்னேற போற, வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க, என்ன வாழ்க்கையில முன்னேற போற, நீ எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும், இவெல்லாம் அவ்வளவுதான், இனிமே உன் வாழ்க்கையில இவெல்லாம் முன்னேற முடியாது என்று அநேக உங்க சொந்தக்காரங்களை அவங்களை நினைச்சிருப்பாங்க. அப்படிதான் பேதுரு நினைச்சான். ஆண்டவர் சொன்னாரே, பகல்ல மீன் வலைய போல சொன்னாரே. ஆனால் இன்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவரை நீங்கள் தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தருடைய வார்த்தை என்னைக்கு உங்க காதில் கேட்க ஆரம்பிச்சிருச்சோ, இந்த வல்லமையுள்ள வார்த்தையானது என்னைக்கு உங்க பக்கத்துல வந்துருச்சோ, உங்கள் காதருகே வந்துருச்சோ, அந்த வார்த்தையை புறம்பே தள்ளாதீர்கள். அந்த வார்த்தையை கேளுங்கள். என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கார் உங்களோட. ஒரு நாளிலே கர்த்தர் இப்படித்தான் எங்களோடு பேசினார். அந்த பேசின வார்த்தையை இருதயத்தில் வைத்து தேவனை விசுவாசித்து அவருக்கு எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம். கர்த்தர் இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையை உயர்த்தியிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாக அப்படி செய்வார். ஆமென். இப்போ பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். பேதுரு எப்படி கேட்டான் பாருங்க. அவன் ஆண்டவர் பேசின வார்த்தைகளை கவனமாய் கேட்டான். உலகம் பூரா சொன்னாங்க பகல்ல மீன் பிடிக்க முடியாது. ஆனா இவன் ஒருத்தர் மட்டும் இப்ப என்ன செஞ்சுட்டான், ஆண்டவரே இரவும் பிரயாசப்பட்டு ஒன்றும் எனக்கு கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். இனிமே நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இனிமே நீங்க போய் உங்க வீட்டில் எந்த வேலையும் செய்யுங்க. நீங்க எல்லா முயற்சிகளை எடுங்க. நீங்க எந்த முயற்சியை எடுத்தாலும் தேவனுடைய வார்த்தை உங்களோடு இருந்து உங்களை நடத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். உங்க விசுவாசத்தை நீங்க செய்கிற வேலைகள் மேல வைக்காதீங்க. உங்களுக்கு வர்ற வருமானத்தின் மேல வைக்காதீங்க. அவரை நம்பியிருக்கேன், அவர் எனக்கு கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறனோ செழிப்பான். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வீட்டுக்கு போங்க. உங்க கையின் பிரயாசங்களை கர்த்தர் இனிமேல் ஆசிரிக்க போகிறார். அல்லேலூயா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாயின் மொழியிலே அளந்து போடுவார்கள். தேவனுடைய வார்த்தை உங்க உள்ளத்தில் இருக்கும்போது உங்களுக்கு யாருமே எந்த கடனும் கொடுக்க மாட்டோம்னு சொன்னவங்க கூட உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு கையில அந்த கடனை, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். அல்லேலூயா. ஆமென். அனுகூலங்களை உண்டாக்குற தேவனுடைய வார்த்தை தான், வார்த்தையின் மேலே வைக்கிற விசுவாசம் தான். அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு 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 அந்த ஆத்மாவிலே அந்த விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்யணும், பெருக்கிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசத்தை நீங்கள் பெருக்கிக் கொண்டே இருக்கும்போது நீங்கள் நினைக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அதனால பாருங்க, அவன் அதுக்கு உங்களுடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். இப்போ என்னைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்டு அது மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பொழுது இருந்து நீங்கள் எதிர்பார்க்காத காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்டமான காரியம், எங்கள் வாழ்க்கை இனிமே எங்கள் வாழ்க்கை இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு நீங்கள் முடிவு செஞ்ச காரியத்தை
எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. 2 படகுகள் அமிழத்தக்கதான மீன்களை பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பேதுரு சூழ்நிலையை நம்பிக்கிட்டு இருந்தான். பகல், ஐயோ இரவு இல்லை பகலா இருக்கு, மீன் பிடிக்க முடியாது. அப்படியே மீன் கிடைச்சாலும் இவ்வளவு மீன் கிடைக்குமா? ஆனா அவன் தேவன் பேசின வார்த்தைகளை கேட்டு 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 அற்புதத்தையும் அதிசயங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க முடியும்னு நம்பினா. இப்போ பாருங்க, பகல் நேரத்திலேயே எதுவுமே கிடைக்காத காலங்களிலும் பஞ்ச காலத்தில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து செழிப்பாக மாற்ற வல்லமையில தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அதை செய்யும். அதனால தான் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்க வரணும். ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தையை நீங்கள் கேட்க வரணும். இந்த வார்த்தையில் தான், ஏன்னா அந்த வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன், இனிமேல் இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளப் போகிறேன் என்று யார் தீர்மானிக்கிறார்களோ அவருடைய வார்த்தையிலே கர்த்தர் செழிப்பை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. செழிப்பை உண்டாக்குவார். ஆமென். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கு. வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 4:18. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தோம், அதனால் கொஞ்சம் லேட்டாக முடிக்கிறோம். கரண்ட் இல்லாதனால லேட்டாக ஆரம்பிச்சிட்டோம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை. ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாரு? நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா மாறப்போற. அல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை, ஒரு காசு பணம் எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், உன்னை ஐஸ்வர்ய சம்பளனாக நான் மாற்ற போகிறேன். ஆமென். இப்போ இந்த வார்த்தையை நம்புவீங்களா? உங்கள் சூழ்நிலையை நீங்கள் பார்ப்பீங்களா? என்னடா அரிசி டப்பாவில் அரிசியே இல்லை, ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? உன்னை பெரிய ஐஸ்வர்யனாக மாற்ற போகிறேன்னு சொல்கிறாரு. ரொம்ப டூப் விடுறாளோ? அப்படிதான் நினைப்பீங்களா? அப்படிதான் நினைப்பீங்களா? என்னடா பெட்டியில் ஒரு பணம் இல்லை, மிஞ்சி போனால் 50, 100, 200 தேரும். ஆனால் இவர் என்னை பெரிய கோடீஸ்வரனாக மாற்ற போகிறேன்னு சொல்கிறார். அப்படின்னா நாம் என்ன செய்வோம்? உள்ளத்தில் என்னடா இப்படி சொல்கிறாரு, சந்தேகப்படுவோம். அதுதானே? சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். கடலில் நீங்கள் அலையை பார்த்தீங்கன்னா போகவும் வரவும் நிலையான ஒரு இடத்துல இல்லை. அதனால் நீங்கள் சந்தேகப்பட்டீங்க, வாழ்க்கை இனிமேல் நான் எங்கே முன்னேற போகிறேன், ஏதோ வெந்ததை திண்டு விதி வந்தால் சாவோம் அப்படின்னு இருக்கேயா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பொம்பளை எல்லாம் கேட்டோம்னா, ஏதோ இருக்கிற வரைக்கும் இருப்பேன்யா, என்னைக்கு அவர் கூப்பிட்றாரோ நான் போயிடுறேன் அப்படின்றாங்க. இப்படி இருந்தால் என்னைக்கு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி நீங்கள் என்னைய பெரிய வீடை கட்டி வாசலை கட்டி நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற போகிறீங்க? உங்கள் மனது எதை சொல்லுகிறதோ அது உங்கள் சரீரம் ஒத்துழைக்கும். ஆண்டவர் அதான் சொல்றார், நீ பலம் கொண்டு திடமனதாக இரு அப்படின்னு சொல்றார். உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு விசுவாசம் உள்ள வார்த்தையை பேசுறீங்க? கர்த்தர் நீ ஆஸ்வதிப்பார், நான் பெரிய ஆளாக மாறுவேன், நான் கோடீஸ்வரனாக மாறுவேன், இன்னும் பெரிய காரியங்களை செய்வேன், நான் அதை செய்வேன், அதை இப்படின்னு நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா உங்கள் சரீரம் ஒத்துழைக்கும். இதெல்லாம் என்னங்க முடியாதுங்க, அதை நீங்கள் வேறு போங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு ஒரு குளிர் காய்ச்சல் வந்துடும், ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் உங்களுக்கு ஊசியை போட வேண்டியது, ஒரு வழி இல்லை. ஏன்னா உங்கள் மனசு சொல்லதான் உங்கள் சரீரம் செய்யும். அதானே? நீங்கள் எதை உங்கள் கையில் நீங்கள் எதாவது எடுக்கணும்னா மூளை ஆர்டர் போட்டால் தான் நான் கை எடுக்கும். அதே போல் நீங்கள் சொல்லுகிற வார்த்தையில் தான் உங்கள் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அல்லேலூயா.
அதனால தான் கர்த்தர் என்ன சொல்றாரு, ஆபிரகாமே நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற போற. ஆனா வேதம் சொல்லுது அவனுக்கு நம்புவதற்கு எதுவுமே இல்லை, எந்த அறிகுறியுமே இல்லை. ஆனாலும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தில் அவங்க சொல்லாங்க இவங்க சொல்லாங்க அந்த வார்த்தையை ஒரு நாள் நம்பாதீங்க. அம்மா இந்த வியாதியெல்லாம் சுகமாக முடியாதுமா அப்படின்னு யாராவது சொன்னாலும் அதை நம்பாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசு சொல்லும், இனி எத்தனை காலத்துக்கு தான் நான் உயிரோடு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும். அதை நீங்கள் ஒரு நாள் நம்பாதீங்க. சபைக்கு வாங்க, இயேசு என்ன சொல்கிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டுட்டு போய் இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கலாம், அதுதான் அவன் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அதிசயங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். அவருடைய வார்த்தையின் மொழி தான் உனக்கு நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவன் நம்புவதற்கு ஏதுமில்லாது இருந்தும் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக போகிறேன் என்று ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நாம எல்லா தேவனை விசுவாசிக்கிற நம்ம எல்லாருக்கும் தகப்பன் யாருன்னா அந்த ஆபிரகாம் தான் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அவர்தான் விசுவாசிகளுக்கு தகப்பன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஜெயிச்சிச்சா, அவனுடைய சரீரம் ஜெயிச்சிச்சா. அவன் முதிர் வயதாக இருந்தான், அவருடைய மனைவி முதிர் வயதாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 90 வயசு, இவருக்கு 100 வயசு. ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி அநேகமாக இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. அவன் நம்புவது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவள் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அல்லேலூயா. எதுல பலவீனமா இருக்கலையா? ஆண்டவரை நம்புவதில் அவன் பலவீன பிள்ளைன்னு என்ன அர்த்தம்? என்னமோ அவர் சொல்றாருங்க, இவெல்லாம் எங்கெங்க, எனக்கு 100 வயசு ஆச்சுங்க, இனிமே எனக்கு எங்க குழந்தை கிடைக்க போகும் அப்படின்னு அவன் பலவீன பிள்ளை. அவன் எதை நம்பினா தெரியுமா? எது என்னுடைய சரீரம் எப்படி இருக்குதோ அதை பற்றி நல்ல கர்த்தர் சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் சொல்லிட்டாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது என் வாழ்க்கையில நடக்குங்க. சூழ்நிலையே இல்லை, எந்த அறிகுறியும் இல்லை, ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் என் வாழ்க்கையில் நிறைவேறும். ஏனென்றால் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒளிந்து போகாது. கர்த்தர் உங்களோட பேசின வார்த்தைகளும் ஒளிந்து போகாது. அவர் சொன்ன வார்த்தை என்னைக்காவது வாழ்க்கையில் நடக்கும், நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வார்த்தையை கேளு, என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் புத்திசாலி என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை ஆபிரகாம். அவன் தன்னுடைய சரீரத்தை பார்க்கவில்லை, சூழ்நிலையை பார்க்கல. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரருடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். என்னடா எண்ணாதிருந்தான்? என்னன்னா என்ன? அதையே அவன் நினைச்சு பார்க்கல, எண்ணவில்லை. அவனுடைய பலவீனத்தை அவன் எண்ணவில்லை. அவனுக்கு 100 வயசுங்கிறத நினைக்கல. அவன் எதை நினைச்சா தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நீங்க பிடிச்சுக்கோங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசிரியக்கவே ஆசிரியத்து உங்களை பழிவு பெருக பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுட்டு வீட்டுக்கு போங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில வழிகளை திறப்பார். அடைக்கப்பட்ட வழிகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில திறக்க போறாரு. ஹல்லேலூயா. அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாதைகளை முறியடித்து ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு முன்னாடி கொண்டு வந்து கொட்டுவாருங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாழ்க்கையில அதுவரைக்கும் கஷ்டத்தோடு கவலையோடு பிரச்சனையோடு வாழ்ந்த அந்த சீமோன் பேதுரு ஆண்டவர் அவனை தேடி வந்தார், விசுவாசத்தை துவக்கிறாரு. பாருங்க, ஏன் அவன் பிள்ளைகளை ஏறினாரு? அநேக பிள்ளைகள் இருந்தது. ஆண்டவர் தீர்மானிச்சாரு, பேதுருவை இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா மாற்ற போறேன். இன்னைக்கு ஆண்டவர் தீர்மானம் தான் சொல்றாரு. பாருங்க, ஹல்லேலூயா. அவரை தேடி வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்க போறாரு, உங்க எல்லாரையும் கோடீஸ்வரனா மாத்துவாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இதை நான் சொல்லல, ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஏன்னா அவருடைய வார்த்தை ஒரு நாள் ஒழிஞ்சு போகாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைப்படி தான் உலகம் போல நடந்திருக்கு. இந்த வானம் பூமி எல்லாத்தையும் கர்த்தருடைய வார்த்தை தான் உண்டாக்கி இருக்கிறது. வானம் உண்டாக்கிறது, பூமி உண்டாக்கிறது, சூரியன் உண்டாக்கிறது கர்த்தர் பேசினார். அந்த வார்த்தையின்படி எல்லாம் உண்டானுச்சு. அதே வாயிலிருந்து தான் கர்த்தர் சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக போற. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அநேகருக்கு நீங்க கடன் கொடுக்க போறீங்க, நீங்க ஒண்ணுமே கடன் வாங்க மாட்டீங்க. இதுதான் தேவன் வாயிலிருந்து வருகிற நல்ல வார்த்தை. சில ஆளுங்க பாருங்க, யாராவது அங்கே அவங்க அந்த அங்கே ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்களாம்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியா, எப்படி இறந்தாரு, வாங்க உங்களை லாரியில் ஏற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லணும். தீய வார்த்தைகள், தீய கெட்ட சம்பவங்கள் இதெல்லாம் பேசுறதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. கெட்ட சம்பவங்களை எல்லாம் கேட்கக்கூடாது. கர்த்தர் இங்கே பேசுகிற வார்த்தையை மட்டும் உள்ளத்தில் வைங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் வார்த்தையின்படி உங்களுக்கு நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் சொன்னான், அவன் எண்ணாதிருந்தான், தன்னுடைய சூழ்நிலைகளை பார்க்கல. கர்த்தருடைய வார்த்தை. அடுத்த வசனத்தை வாசிங்க, 20 வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் பேசினாங்க, வார்த்தையை கேட்டுட்டு போய், ஆமாம் அவருக்கு என்ன, அவர் வாட்டில் பேசிட்டு போவார், இங்கே நான் படுற கஷ்டம் எனக்கு இல்லை தெரியும் அப்படின்னு நீ வீட்டில் போய் புலம்பக்கூடாது. கர்த்தர் பேசினா அந்த ஆபிரகாம் சொன்னான் பாருங்க, தேவன் அவனுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். வாசிங்க 21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கரங்களை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கை நிறைவேறப் போகிறது என்பதை நம்புங்கள். ஹல்லேலூயா. விசுவாசால நீதிமான் பிழைப்பான். உங்களுக்குள்ள ஆண்டு விசுவாசம் துவங்கி இருக்காரு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இன்னைக்கு சொல்லுங்க, இங்கே உட்கார்ந்து இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை மேலும் கர்த்தர் விசுவாசத்தை துவங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை ஏன் துவங்கிட்டாலே ஆண்டவர் முடிப்பாருங்க. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? தான் சொன்ன காரியத்தை நிறைவேற்றாம அவர் ஒரு நாளும் தூங்கவும் மாட்டாரு, உறங்கவும் மாட்டார். நீங்க வீட்டில் போய் குறை ரேட்டு தூங்கலாம், ஆனால் ஆண்டவர் என்ன வெளிப்பட்டவர்னா அவர் தூங்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லவே. பாருங்க, ஆண்டவர் சொன்னார், தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டு இருக்கிறேன். என்ன மீட்டுட்டாரு? கவலையிலிருந்து, கண்ணீரிலிருந்து, வேதனையிலிருந்து, உன் வெட்கத்தில் இருந்து. அநேக சமயங்களில் வெட்கப்பட்டு நின்று இருக்கிறோம். அந்த இடத்துலேருந்தெல்லாம் கர்த்தர் உன்னை தூக்கி இந்த வருஷத்தை எடுக்க போறாரு. ஹல்லேலூயா. இந்த 2024 வருஷத்துல முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நன்மையான வருஷமாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை செழிப்பை காண போகிறார். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாம் ஒரு விடுதலை வருஷம், ஒரு யூபிலி வருஷமாக கர்த்தர் உங்களை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் அந்த தேவன் இழந்து போன சகலவற்றையும் திருப்பி உன் கையில கொடுக்க போறாரு. ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த வருடம் நமக்கு தோல்வியின் வருடமே இல்லை. தேவனுடைய வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசித்து அவர் சொன்னபடி நடக்குங்க. அது வேற என்ன சொல்றது? தேவன் சொன்ன வார்த்தையை அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எப்படி இருக்காரா? வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவர். என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னான். அவர் என்னை விட்டுட்டு எங்கேயும் போகலையா? அவர் செத்து கூட போகலையா? அவர் செத்தாலும் உயிரோடு இருந்துச்சு வந்துட்டாரியா? அவர் இனிமே சாக மாட்டாரியா? அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் உயிரை எவனும் எடுக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. எவனும் என்னை அவருடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. ஏன்னா அவர் உயிரோடு வந்துட்டாரியா, என்னை பாதுகாக்கிற உயிரோடு வந்துட்டாரு. இனிமே என் உயிரை, என் ஜீவனை எந்த பிசாசும் என்னை விட்டு எடுத்து போடவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால யோபு சொன்னா, என் மீட்பர் கடைசி நாள்ல உயிரோடு இருக்கிறாருங்க. அது என் மீட்பர் கடைசி நாள்ல அவர் பூமியின் மேல நிற்பாரு.
ஹல்லேலூயா. நீ உங்களை மீட்டுக்கொள்ள வல்லமையுள்ள தேவன். அவன் சொன்னான் வல்லவர். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற அவர் சாதாரண பலவீனமான ஆள் கிடையாது. அவர் வல்லவர் என்று முழு நிச்சயமாய் தேவனை அவன் நம்பினான். அதனால தேவனை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் இப்போ பேசின வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு போய் இந்த காதை வாங்கி இந்த காதை விட்டுறாங்க. ஹல்லேலூயா. என் தேவன் பேசின வார்த்தைகள் எல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போகாது. வானமும் பூமியும் ஒருவேளை என்னைக்காவது ஒழிந்து போயிடும். ஆனால் அந்த கர்த்தருடைய வார்த்தை மட்டும் என்னைக்கும் ஒழிந்து போகாது. அது உங்கள் வாழ்க்கையில் நிலைநிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னபடி செய்வார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு ஆண்டவர் கூட பேசுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரையும் இந்த வருஷத்துல நன்மையும் சிறுவையும் செழிப்பையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அதனால ஆலோசனை பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். சகலவற்றில் இருந்தோம், எல்லா பிரச்சனையிலும் இருந்தோம். இந்த 24ஆம் வருஷம் ஒரு மீட்பின் வருஷமாக கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம்.